ஸோ மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது இருக்கிற ஒரு சந்தோஷம் வந்து அதற்கு ஈக்குவலாக எதையுமே சொல்ல முடியாது. அது அப்படி ஒரு ஹாப்பினஸ் பாருங்கள். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்ய தகுதியான ஆட்களுக்கு செய்ய தவறிடாத அப்படின்னு வேதம் சொல்லுது. ஸோ யூ ஹேவ் த கெப்பாசிட்டி அப்படின்னு சொன்னால் அதை யாருக்கு செலவழிக்கணுமோ அதை கரெக்டாக அதை செலவழிக்கக்கூடிய நேரத்தையும் விஷயங்களையும் தவற விட்டுறாதீங்க அப்படின்னு போகுது. ஏன்னு சொன்னால் அது ஒரு சுயநலமும் இருக்குது. ஆமாம், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற விஷயத்தில் ஒரு சுயநலம் இருக்குது. அது தப்பு கிடையாது, அது நல்ல சுயநலம் தான். சுயநலம் அப்படின்னாலே செல்ஃபிஷ் அப்படின்னாலே தப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது. சுயநலமாக இருக்கிறதும் நல்ல ஒரு விஷயந்தான் பாருங்கள். தேவனே சமயத்தில் என்ன பண்ணுறாருன்னா அப்படி யோசிக்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது ஒரு விதையாக கொடுக்குறாரு. ஜெபம் அப்படிங்கிறது ஒரு விதை. கொஞ்ச நாளாக நம்ம விதையை பற்றி பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா? ஸோ ஜெபம் வந்து ஒரு விதை பாருங்க. எல்லாமே விதையின் வடிவில் இருக்குன்னு தான் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஜெபமும் ஒரு நல்ல ஒரு சீடு. எல்லாம் சொல்லுங்கள், ஜெபம் இட்ஸ் சீடு, ஒரு விதை. விண்ணப்பம் பண்ணதுக்கு பிறகு, ஜெபிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா நல்லா தூங்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, விதைக்கிறவன் விதைச்சிட்டு என்ன பண்ணுறான், அவன் போய் தூங்குறான். அவன் அறியாத விதத்தில் அது என்ன பண்ணுது, அவனுக்கு அந்த பலனை கொண்டு வந்து தருது அப்படின்னு சொல்லுது பாருங்க. ஆதாம் வந்து என்ன பண்ணுறான்னா எல்லா மிருகங்களுக்கும் பெயரிடுறான். எல்லா மிருகங்களுக்கும், லட்சக்கணக்கான மிருக ஜீவன்களுக்கு என்ன பண்ணுறான், பெயரிடுறான். பெயரிடும் பொழுது என்னென்னா, ஒரு விஷயத்த ஆண்டவர் வந்து பண்ணுறதுக்காக அவனை பெயரிட சொல்கிறார். ஒவ்வொரு மிருகமாக அவன்கிட்ட வந்து என்ன பண்ணுறாரு, முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. எல்லாத்துக்கும் பெயரிட்டுட்டு என்ன யோசிக்கிறான்னா, வேதம் சொல்லுது, ஆதாமுக்கோ ஏற்ற துணை உண்டாகவில்லை அப்படின்னு. பெயரிடுறதுக்கும் ஏற்ற துணைக்கும் என்ன இருக்குது? எல்லா மிருகங்களும் வரிசையாக வந்து போகுது. பெயரிடும் பொழுது என்னென்னா, இது எனக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஒரு மனுஷனுக்கு புலி மேட்ச் ஆகுமா, ஒரு மனுஷனுக்கு சிங்கம் மேட்ச் ஆகுமா அப்படின்னு ஒவ்வொரு மிருகங்களாக பார்க்குறான் பாருங்க. பார்த்தா இவனுக்கு ஒன்றுமே செட் ஆகலை. அப்போ என்ன பண்ணுறான், போய் இருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவனை ரெஸ்ட் எடுக்க விட்டு என்ன பண்ணார்னா, ஏற்ற துணை உண்டாகலை அப்படிங்கிற அந்த அந்த இவன் பெயரிடும் பொழுது விதைத்த விதைகளை ஒரு பெரிய அறுவடையாக என்ன பண்ணுறாரு, அவனுக்கு ஏவாளை ஆண்டவர் வந்து கையில் கொடுக்குறாரு பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஏவாள் ஒரு அறுவடை. ஏவாள் ஒரு அறுவடை. அறுவடை மட்டுமல்ல, அவள் விதையும் கூட. ஏவாள் அறுவடை மட்டுமல்ல, ஏவாள் யாரு, ஒரு விதை. ஸோ என்ன பண்ணுறான், அவளை இவன் அறிய வேண்டியிருக்குது, அவளோடு பழக வேண்டியிருக்குது, அவளுக்குள்ளே இருந்து நிறைய விஷயங்களை கல்டிவேட் பண்ண வேண்டியிருக்குது. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார் அப்படின்றது பாருங்க. குணசாலியான புருஷனை கண்டுபிடிக்கிறவள் யார் அப்படின்னும் நம்ம அந்த வார்த்தையை சொல்லலாம். ரெண்டு பேருக்கும் பொதுவான வார்த்தை பாருங்க. அது வந்து பெண்பாலை சொல்லியிருக்குது அப்படிங்கிறதுனால அது பெண்ணுக்கான வார்த்தை அப்படி மட்டும் கிடையாது. அப்போ பெண் குணசாலியாக இருக்கலாம், ஆண் குணசாலனாக இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. ரெண்டுமே குணமிகுந்ததாக இருக்கணும் பாருங்க. ரெண்டு பேர் ஒரு ஸ்திரீக்குள்ள குணசாலியான ஸ்திரீ இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறவன் யார் அப்படின்னா, இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, பொண்ணு பார்க்கும்போது அப்படி முதல்லையே ஆட தெரியுமா, பாட தெரியுமா, நல்ல குணசாலியான ஸ்திரீயா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, விசாரிக்கிறாங்க பாருங்க. வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது குணம் எப்படி இருக்குது. அதே தான் ஆணுக்கும். மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, மாப்பிள்ளை ரங்கமான மனுஷன், காலையில் எந்திரிச்சிட்டு குளிக்காமல் ஒரு வேலையும் பார்க்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவாங்க பாருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளோ குணசாலனாக இருக்கிறான் தலைவன் அப்படின்னு சொல்லி. இது என்னன்னா, ரெண்டு பேருமே விதையாக இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ளேயுமே என்ன பண்ண வேண்டியிருக்குது, பண்படுத்த வேண்டியிருக்குது, காக்க வேண்டியிருக்குது, சிலதை வளர்க்க வேண்டியிருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் ஆக வேண்டியிருக்குது. ரெண்டு பக்கமுமே என்ன பண்ண வேண்டியிருக்குது, நீர் ஊற்ற வேண்டியிருக்குது, உரம் போட வேண்டியிருக்குது. இவ்வளோ வேலைகளும் மாற்றி மாற்றி பண்ண வேண்டியிருக்குது பாருங்க. இது பண்ணாததுனால என்ன ஆயிடுது, இது வளர்ச்சியே அடையாமல்
என்ன பண்ணிடுறது, இப்படியே தான் இருக்கு போலுக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருது பாருங்க. அப்படி கிடையாது. ரெண்டுமே விதையா இருக்குது. ரெண்டு குணசாலியான ஸ்திரீ உங்க மனைவிக்குள்ள இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, என் மனைவிக்குள்ள குணசாலியான ஸ்திரீ இருக்குது, என் கணவனுக்குள்ள குணசாலியான ஒரு புருஷன் இருக்கிறான். அதை கண்டுபிடிக்கணும் பாருங்க. அதை கண்டுபிடிச்சி வெளியில கொண்டு வரணும். அதுதான் வேலையே. ஸோ மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்துல தயவு பெறுகிறான். அதே வசனம் தான் புருஷனுக்காகவும் பாருங்க. புருஷனை கண்டடைகிறவள் நன்மையானதை கண்டடைகிறாள், கர்த்தரிடத்துல தயவு பெறுகிறாள். ரெண்டு பேருக்குமான வசனம் பாருங்க. இது ஆணுக்கான வசனம் பெண்ணுக்கான வசனம்லாம் கிடையாது. இது ரெண்டு பேருக்குமான வசனமாய் இருக்குது. அது அப்படியே லிட்டரலா நீங்க எடுத்துக்கிடணும் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இது செய்தி அல்ல, இது ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்குற போனஸ் டிப்ஸு. நிறைய பேர் என்கிட்ட திருமணத்துக்காகலாம் ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாப்பிள்ளை ஓகேயா, இந்த மாப்பிள்ளை இல்லையா அப்படின்னு. விசாரிக்க வேண்டியது என் வேலை இல்லை, விசாரிக்க வேண்டியது உங்கள் வேலை. திருமணத்துக்காக ப்ரேயர் பண்ணலாம். உங்களுக்குள்ள ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும், உங்களுக்குள்ள தேவ ஞானங்கள் பிறக்கட்டும், கர்த்தர் உங்களை ஆலோசனை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், உங்களுக்காக ப்ரேயர் பண்ணலாம். அதை தான் செய்ய முடியுமே தவிர குறி சொல்ல முடியாது, குறிலாம் சொல்ல முடியாது. ரீசெண்டாலாம் நிறைய கால் வந்துச்சு அந்த மாதிரி. எனக்கு அலைன்ஸ் பார்த்துருக்காங்க, இது ஓகேயான்னு பார்த்து சொல்லுங்கள் கேட்டேன். நீங்கள் என்னுடைய மெசேஜ் எந்த மெசேஜை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஒரு மெசேஜ் கூட நான் கேட்கலை அப்படின்னாங்க. அப்போது உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சில லிங்க் அனுப்பிட்டு என்ன பண்ணேன்னா, இதெல்லாம் கேளுங்க, திருமணத்தை குறித்து இந்த விஷயங்கள்லாம் நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன், அதை நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதில் உடன்பாடே இல்லை பாஸ்டர், நீங்கள் ப்ரேயர் பண்ணி சொல்லுங்கள், இந்த பையனை முடிக்கலாமா வேண்டாமான்னு. நான் சொன்னேன், நீ எந்த பையனை முடித்தாலும் நீ இப்படி தான் இருக்க போகிற. எந்த பையனை முடித்தாலும் நீ உன்னைய மாற்றிக்கிடலைன்னா ரொம்ப கஷ்டம். எந்த பையனை முடித்தாலும் எப்படி ஆகும், டேமேஜாக தான் ஆகும். இல்லைம்மா, நீ என்ன பண்ணணும், உன்னை நீ மாற்றிக்கிடுறதுக்கு, உன்னை நீ பக்குவப்படுத்திக்கிறதுக்கு நீ ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னோம் பாருங்க. அதனால் தேவன் மனுஷன் ஒரு ஸ்திரீயை திருமணம் முடிக்கணும், அதுதான் தேவனுடைய சித்தம். ஆண் பெண்ணை திருமணம் முடிக்கணும், அதுதான் கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம். ஒரு ஆண் குதிரையை கல்யாணம் முடிக்கக்கூடாது, ஒரு ஆண் கழுதையை கல்யாணம் முடிக்கக்கூடாது. சில பேர் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டேனே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறீங்க. நான் அப்படி சொல்ல வரல, சரியா? உண்மையான கதையை சொல்கிறேன் நான். ஒரு ஆண் குரங்க கல்யாணம் முடிக்கக்கூடாது. ஒரு ஆண் என்ன பண்ணணும், ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கணும், அந்த பெண்ணுக்குள்ளே இருக்கிற குணசாலியான ஸ்திரியை கல்டிவேட் பண்ணணும். ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் முடிக்கணும், அந்த ஆணுக்குள்ளே இருக்கிற குணசாலனான அந்த புருஷனை வெளியில் எடுக்கணும் பாருங்க. இதுதான் வேலையே. ஸோ அதற்கு உண்டான கிருபையும் தயவையும் தேவன் என்ன பண்ணுறாரு, மனுபுத்திரருக்கு அவர் கொடுக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தபோது ஒரு வார்த்தை எனக்குள்ளே அது பபுள் ஆகிட்டே இருந்துச்சு. சிலருக்கு கூட அதை நான் ப்ரேயராக நான் சொல்லியிருப்பேன். ஒரே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப எனக்குள்ள பபுள் ஆகிட்டே இருந்துச்சு. அது என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இன்னொருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இது மாறாத பிரமாணமா இருக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மீது இருக்கிறார் என்பது மாறாத பிரமாணமா இருக்கு. எந்த நிலையிலும் நம்மை விட்டு விலகாத ஒரு தேவன் என்ன பண்றாரு, நான் போகிறேன் ஆகில் அது நலமாயிருக்கும், உங்களுக்கு என்று ஒரு தேற்றளவாளனை நான் அனுப்புறேன், நித்தியமாய் அவர் உங்களோடு இருப்பார் அப்படிங்கிற வாக்குக்கு கீழே, அப்படிங்கிற ப்ராமிஸ் வேர்டுக்கு கீழே கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்றாரு, தேவன் நம்மளுக்குள்ள அனுப்பியிருக்கிறார். நம்மளுடைய எந்த நடக்கை நிமித்தமாகவும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, நம்மளை விட்டு வெளியில போறது இல்லை. அதனால ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் அனுபவிக்க முடியாத மாதிரி சிலது ஃபீலிங்ஸ் இருக்குமே தவிர, எல்லாரும் சொல்லுங்க, அது என்னுடைய ஃபீலிங்ஸ். ஒரு ஃபீலிங் இருக்குமே தவிர அது உண்மை அல்ல.
கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்பது மாறாத பிரமாணமா இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்பது மாறாத பிரமாணமா இருக்குது. இதை எவன் நினைச்சாலும் மாற்ற முடியாது. எவன் நினைச்சாலும் மாற்ற முடியாது. ஒருவேளை நீங்க கோபப்பட்டதுனால சிலது டேமேஜ் ஆகிருக்கும். அப்படிங்கும் போது உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டோட 2-3 பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஐ ஃபீல் இட். பரிசுத்த ஆவியானவரே உங்க கூட இல்லை அப்படின்னு சொல்லி உங்க மீது சொல்லப்பட்டதாய் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, அல்லது உங்களுக்கே அப்படி தோணி இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் உங்களை விட்டு விலகிறதும் இல்லை, உங்களை கைவிடுகிறதும் இல்லை. ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மீது வந்த உடனே சில குவாலிட்டி நம்மளுக்குள்ள என்ன ஆகுது, பெருக ஆரம்பிக்குது. சில குவாலிட்டி நம்மளுக்குள்ள பெருக ஆரம்பிக்குது. அது என்ன குவாலிட்டி? பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கும் பொழுது என்ன நடக்குமா? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்கிறார்னா ஐ எம் அனாயிட்டட். ரெண்டாவது ஒரு வாக்கு, ஐ எம் அனாயிட்டட். எல்லாம் சொல்லுங்க, ஐ எம் அனாயிட்டட். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் உடனே அந்நிய பாஷைகளை மட்டும் பேசுகிறவன் அப்படிங்கிறது கிடையாது. அந்நிய பாஷை என்பது ஒரு அடையாளமே தவிர அந்நிய பாஷை பேசினா போதுங்கிறது கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க, அந்நிய பாஷை ஒரு அடையாளம், அந்நிய பேசினா போதும் அப்படிங்கிறது கிடையாது. அபிஷேகங்கிறது ஞானம், ஒரு அபிஷேகம். நல்ல திறன்பட வேலை செய்வது ஒரு அபிஷேகம். சரீர பலன் ஒரு அபிஷேகம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பது ஒரு அபிஷேகம். பணக்காரனா இருப்பது ஒரு அபிஷேகம். ஆட்சி பண்ணுவது ஒரு அபிஷேகம். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ ராஜாக்கள்லாம் டங்ஸ் பேசினாங்களா அப்படின்னா அந்நிய பாஷை பேசினாங்களா? அப்படி இல்லை. பாருங்க, ராஜாவா இருப்பது என்பது ஒரு அபிஷேகம். நீங்க தகப்பனா இருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு அபிஷேகம். தாயா இருக்கிறீங்கன்னா ஒரு அபிஷேகம். நீங்க ஒரு வேலையை எடுத்து சரி, ஒரு அக்கௌண்டண்டா இருக்கிறீங்க, ஒரு சூப்பர்வைசரா இருக்கிறீங்க, ஒரு வாட்ச்மேனா இருக்கிறீங்கன்னா அந்த வேலைக்கான அபிஷேகம் உங்கள்கிட்ட வேலை செய்து பாருங்க. ஸோ இந்த அபிஷேகத்தை பெருகு செய்யும் போது என்ன ஆகுது? அந்த இடத்துல ப்ரொமோஷன் உண்டாகும். ஒரு பிசினஸ் பீப்புளா நீங்க இருக்கிறீங்கன்னா உங்க மீது என்ன ஆகுது? ராஜரீக அபிஷேகம் வேலை செய்யுது. அந்த அனாயிட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணும் போது என்ன ஆகுது? உங்களுடைய வேல்யூ கூடுது, உங்களுடைய தரம் கூடுது, உங்களுடைய செயல்பாடுகளில் பெரிய மாற்றங்கள் உண்டாகுது, ஆளுகிற திறன் பெருகுது. ஒரு சின்ன நாட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார் அப்படின்னா என்ன ஆகுறாரு? அந்த அனாயிட்டிங்கை அப்படியே பபுள் பண்ண விட்டுட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகுது? சின்ன நாடு பெரிய நாடா மாறுது. அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள தேசங்கள்லாம் அவர் என்ன பண்றாரு? பிடிக்கிறாரு. பாருங்க, இப்படிதான் விரிவாக்கத்திற்குள்ள போகுது. ஸோ அபிஷேகம் உங்களை விரிவாக்கத்திற்குள்ளே நடத்தும். ஹல்லேலூயா. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டான். பாருங்க, அவன் காட்டுக்குள்ள இருந்தாலும் அது பபுள் ஆயிட்டே இருக்கு. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்ங்கிறது அவனுக்குள்ள பபுள் ஆகிட்டே இருக்குது. பாருங்க, என்னைக்கு அப்படியே துள்ளிக்கிட்டே இருக்கிறது ஒரு நாள் என்ன ஆகுது? மொத்தமா வெளியில வருது. உலகம் போற்றக்கூடிய தாவீதாய் என்ன பண்ற? ராஜாவாய் தாவீது ஒரு நாள்ல எழும்புறான். பாருங்க, பல நாடுகளை பிடிக்கிறான், தங்கத்தை குவிச்சு வைக்கிறான், ஏழைகளுக்கு இறங்குறான், சங்கீதங்கிற புக்கை எழுதுறான், என்னெல்லாமோ நடத்துறான். பாருங்க, ஹல்லேலூயா. அபிஷேகம் அவ்வளவு வேலையை பண்ணும். அபிஷேகங்கிறது வெறும் அந்நிய பாஷை அல்ல. வெறும் கூட்டங்களில் டங்ஸை பேசிட்டு தொப்புன்னு விழுந்து எந்திக்கிறது மட்டும் அபிஷேகம் கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லாம் அபிஷேகமா இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் அபிஷேகமா இருக்கு. ஞானம் அபிஷேகங்கிற வடிவில் இருக்குது, புத்தி அபிஷேகங்கிற வடிவில் இருக்குது, பொறுமை அபிஷேகங்கிற வடிவில் இருக்குது. பாருங்க, எல்லாவற்றையும் என்ன பண்ண வேண்டி இருக்குது? பெருக வேண்டி இருக்குது. இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்னா ஐ எம் அனாயிட்டட். உங்களுக்கு டங்ஸ் வரல, டங்ஸ் இன்னும் நீங்க பேசல அப்படிங்கிறதுனால நீங்க அபிஷேகம் பண்ணப்படாதவர் அப்படின்னு ஒரு முத்திரை குத்த முடியாது. பாருங்க, டங்ஸ் பேசணுமா? நிச்சயமா பேசணும். அந்நிய பாஷைகள்ல தேவனை உயர்த்தணுமா? அந்நிய பாஷைகளை நிறைய நேரம் செலவிடணுமா? நிச்சயமா செய்யணும். அதற்காக நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் அல்ல. உங்கள் நாவினை நீங்கள் விட்டு கொடுத்தாலே போதுமானதா இருக்கு. அவர்கள் அந்நிய பாஷையை பேச துவங்கினார்கள் என்று எழுதியிருக்கிறது. எப்போ நீங்க முடிவெடுக்கிறீங்களோ அப்பவே அது ஆக்டிவேட் ஆயிரும். ஆமா, தீர்க்க தரிசனம் சொல்லணுமா? பெரிய விஷயமே இல்லை. எப்போ நீங்க முடிவெடுக்கிறீங்களோ அப்பவே அது ஆக்டிவேட் ஆயிரும். வேர்ட் ஆஃப் நாலேஜில் ஆப்ரேட் பண்ணணுமா? எப்போ நீங்க முடிவெடுக்கிறீங்களோ அது அப்பவே ஆக்டிவேட் ஆயிரும். நல்ல போதிக்கிற திறன் வேணுமா? எப்போ நீங்க முடிவெடுக்கிறீங்களோ அப்பவே ஆக்டிவேட் ஆயிரும். பிராக்டிஸ்குள்ள எல்லாவற்றையும் நீங்க கொண்டு போகிறது தான் முக்கியமா இருக்குது. பாருங்க,
முதல்ல ஒரு 5 நிமிஷம் பேசி பாருங்க. நீங்க ஒரு போதைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆர்வமா இருந்ததுன்னா எடுத்த உடனே 1 மணி நேரம் நான் பேச போறேன், 2 மணி நேரம் நான் பேச போறேன், செமினார் எடுக்க போறேன்ட்டு முட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, 10 நிமிஷம் பேசி பாருங்க. ஏமே ஒரு 10 நிமிஷம் உங்க மொபைல் எடுத்து வச்சுட்டு நீங்களே ரெக்கார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, அதை ஆக்டிவேட் ஆயிடுச்சுங்கிற எனக்குள்ள அபிஷேகம் இருக்குது, போதிக்கிற வரம் இருக்கிறது, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, அதை ஆக்டிவேட் பண்ணி பாருங்க. ஸோ அபிஷேகம்ங்கிற போது என்னெல்லாம் வருது பாருங்களேன். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணக்கூடிய அபிஷேகம். எல்லாம் சொல்லுங்க, பிரசங்கம் ஒரு அபிஷேகம். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், ஹீலிங் மினிஸ்ட்ரி, அது ஒரு அபிஷேகமா இருக்குது. சொல்லுங்க, ஹீலிங் பண்றது ஒரு அபிஷேகமா இருக்குது. ஸோ நீங்க எடுத்த உடனே போய் ஒரு கேன்சருக்காக ப்ரேயர் பண்றீங்க, சரியா நடக்கல அப்படின்னு சொல்லி சோர்ந்து உட்கார்ந்துடாதீங்க. காய்ச்சல்ல இருக்கிறவங்களுக்கு முதல்ல ப்ரேயர் பண்ணுங்க, காது கேட்காதவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுங்க. இப்படிதான் மெதுவா தொடங்கணும் பாருங்க. துவங்காம சும்மா இருக்குந்தா அபிஷேகம் அப்படியே தான் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? நான் என்னெல்லாம் வாசிக்கிறேனோ அதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகமா இருக்கிறது. இது ஏதோ வரம் பெற்ற ஊழியருக்கு சொந்தமான ஒரு விஷயம் அல்ல. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அவருடைய சீஷர்களினால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்ணுது, வியாதியஸ்தர்களை குணமாக்குவார்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், மாம்சமான யாவர் மீதும் அவர் ஊற்றப்படும் பொழுது சொப்பனங்களை காண்பார்கள், தீர்க்க தரிசனத்தை சொல்லுவாங்கிறது இட்ஸ் காமன் டு எவ்ரிஒன். யாரு அதை எடுத்து வச்சு இது என்னுடையது, நான் இதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி எடுத்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ, அதுல பயிற்சி எடுக்கிறாங்களோ, அதை தேடுறாங்களோ, அவங்களுக்கு அது சுலபமா நடக்க ஆரம்பிக்குது பாருங்க. ஏமே மோசேட்ட ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்றான், வேற ஒருத்தன் தனியா நின்று தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. சொன்னா சொல்லிட்டு போட்டும்டா விடுறா அப்படிங்கிறான் மோசே. நல்லது தானே, எல்லாரும் சொன்னது நல்லது தானே, எல்லாரும் ஒருத்தனை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே, அவனும் சொல்லட்டும், விடு, நல்லது தானே சொல்றான், ஆமா நல்லதுதான் சொல்றான், அப்போ சொல்லிட்டு போறான், விடு அப்படிங்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்குமான கிருபையால் அது இருக்குது, யாவருக்குமான கிருபை. கர்த்தருடைய ஆவி, இன்னொரு தடவை சொல்லுமா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். ஏமே நீங்க எதிர்பார்க்கறது புரியுது பிரதர், நான் இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையை நீங்க எனக்கு சொல்லுவீங்க, இந்த சூழல்ல இருந்து நான் வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்தேன், நீங்க என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு யோசிக்கிறது எனக்கு தோணுது. நான் சொல்றேன், இது செல்ஃபிஷான ஒரு மெசேஜ். சொல்லும் போது பொதுநலமான ஒரு மெசேஜ் மாதிரி இருக்குல்ல, ஆனா இது செல்ஃபிஷான ஒரு மெசேஜ். அருவியிலிருந்து தண்ணி விழுதுன்னா கரையை நினைக்காம அது ஊருக்குள்ள போகாது. இந்த ஹீலிங்கை பத்தி நான் பேசும்போதும், இந்த போதிக்கிற வரங்களை பத்தி நான் பேசும்போதும், தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பத்தி நான் பேசும்பொழுதும் அது உங்களை முதல்ல நிரப்பிட்டு தான் மற்றவங்களை அதை நிரப்பவே போகுது. ஏமே தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண தேவன் அபிஷேகித்திருக்கிறார் என்று நான் சொல்லும் போது, இதற்காக நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் என்று நான் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, முதல்ல உங்களை அது நினைக்குது, உங்களை அது குளிப்பாட்டிட்டு தான் அது உங்ககிட்ட இருந்து மற்றவங்கிட்ட அது பாஸ் ஆகுது பாருங்க. ஏமே அதனால சோர்ந்து போகாதீங்க. அடுத்தடுத்து நான் சொல்ல போற காரியங்கள் உங்களுக்கான தீர்க்க தரிசன வார்த்தைகள்லாம் பாருங்க. ஆனா நான் ஒரு விஷயத்தை விசுவாசிக்கிறேன். ஏமே அது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எனக்கு சொன்னது, உன்கிட்ட வர்றவங்க எப்படிப்பட்ட ஆட்களா இருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னாருன்னா, அவங்க தன் தேவைகளுக்காக மட்டும் இல்லை, பலருடைய தேவைகளை சந்திக்கிறவர்களா இருப்பார்கள். ஏமே இதை ஆண்டவர் திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறார். இதை நான் 1000 தடவை சொல்றதுக்கும் நான் கூச்சப்படுறது இல்லை, இன்னும் கோடி முறைனாலும் இதை நான் சொல்றதுக்கு வெட்கப்படுறதும் இல்லை. ஏன்னா இது நிஜம், இது ட்ரூத்தா இருக்குது, இது உண்மையா இருக்குது, இது ஃபேக்ட் கிடையாது, இட்ஸ் ட்ரூத். ஏமே இது சத்தியமா இருக்குது. ஏமா இது சத்தியமா இருக்குது. என் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற நீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், சாதாரணமான ஆட்கள் நீங்க கிடையாது. தேவன் அப்படி கூட்டு சேர்க்கவும் இல்லை. ஒரு 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 சுயநலமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் சாப்பிட்டேன், என் பிள்ளைகள் சாப்பிட்டது, ஏதோ நாங்கள் வாழ்ந்தோம், ஏதோ ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அது கிடையாது பாருங்க. ராஜ்யத்தின் புத்திரர்களாய் தேவன் நம்மளை எழுப்பி இருக்கிறாரு. நீங்கள் எழும்பி அந்த மாடலை கொண்டு போய் எல்லார்ட்டையும் என்ன பண்ண வேண்டியிருக்குது, காட்ட வேண்டியிருக்குது. எப்படி ஷோரூம் பீஸ்ல ஃப்ரண்ட்ல பலபலன்னு ஒரு கார் நிற்குதோ, அந்த மாதிரிதான் தேவன் நம்மளை உருவாக்கி வைத்திருக்கிறார். எதுக்கு? இந்த காரை எல்லாரும் தொட்டு பார்த்துட்டு போறதுக்கு இல்ல, இதே மாதிரி உள்ள நிறைய கார் இருக்கு, அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் என்ன பண்றாரு, உங்களை ஷோரூம் பீஸா எடுத்துக்காட்டாய் தேவன் வைக்கிறார். ஏமே ஆபிரகாம் இஸ் எக்ஸாம்பிள், தாவீது ஒரு எக்ஸாம்பிள், சாலமோன் ஒரு எக்ஸாம்பிள்.
ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. எலிசா எல்லாரும் யாரு? ஒரு எக்ஸாம்பிள் தானே தவிர இது ஏதோ அவங்களுக்கு மட்டுமே பட்டா போட்டு கொடுத்த ஒரு அபிஷேகம் கிடையாது. இன்றைக்கு நிதர்சன உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற எவ்வளவு பெரிய ஆளாவும் இருக்கட்டும், அது அந்த அபிஷேகம் அவர்களுக்குரியது அப்படின்னு முத்திரை போடப்பட்ட அபிஷேகம் என்று ஒன்றுமே கிடையாது. இது யாவருக்குமாய் சொந்தமா இருக்கிறாங்க. அவங்களாம் நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கிறாங்க, பயோனியர்ஸா இருக்கிறாங்க. அதற்காக கத்துற நன்றி சொல்றோம், அவங்கள நம்ம மதிக்கிறோம், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றோம், அவங்கள ரெவரன் பண்றோம், அவங்களுக்கு உண்டான கனத்தையும் மரியாதையும் கொடுக்குறோம். இது நிமித்தமா அவங்க மேல இருக்கிறதையும் வாங்குறோம். அதை கல்டிவேட் பண்ணி இன்னும் இந்த காலத்துக்கு உண்டான சில விஷயங்களை என்ன பண்றோம், இன்னும் மேலோங்கி கொண்டு போக போறோம் பாருங்க. ஏமே அதற்காக தான் தேவன் இன்றைக்கு நம்மளை ஒன்று சேர்த்து இருக்கிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன். நீங்க ஏன் வந்தீங்க? ஏன் கடன் மாறணும் அப்படின்னு தான் நீங்க வந்தீங்க. ஆனா நான் சொல்லிட்டா பலருடைய கடன் உங்க கரங்களினால அடைபட போகுது. ஏமே ஹல்லேலூயா. என் வீட்டின் காரியத்திற்காக நான் வந்தேன். பலருக்கு நீங்க தான் வீடு கட்டி கொடுக்க போறீங்க. என் குடும்பத்துல ஒரு கல்யாணம் நடக்கணும்னு நான் வந்தேன். பலருக்கு நீங்க தான் கல்யாணம் முடிச்சு வைக்க போறீங்க. ஆமா, எனக்கு சரியா எதுவுமே வரமாட்டுக்கு. உங்க மூலியமா தான் நிறைய பேருக்கு வராததெல்லாம் வரப்போகுது. ஆமென். ஜஸ்ட் ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இதற்காகத்தான் அபிஷேகம். இதை தான் உங்ககிட்ட இருக்குன்னு இவ்வளவு நேரம் நான் கத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆமா பாருங்க. ஆமா, எனக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு நீங்க காத்திருக்கிறீங்க. என்ன சொல்லிட்டா, உங்க நிமித்தமா தான் ஊருக்கே நல்லது நடக்க போகுது. உங்க நிமித்தமா தான் பலருக்கு நல்லது நடக்க போகுது. கர்த்தர் நல்லவர் என்பதை உங்களை டெஸ்ட் பண்ணி தான் அவரையே டெஸ்ட் பண்ண போறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் சிறுகவும் நீர் பெருகவும் அப்படிங்கிறது என்னன்னா, அது பர்சனல், அது பர்சனலா உண்டாகுது. தேவனை பார்த்து நான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன் டாடி, நீங்க ஃபில் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா உலகம் பார்க்கும்போது டைரக்டா கர்த்தரை பார்க்காது. உலகம் பார்க்கும்போது முதல்ல உங்களை தான் பார்க்கும். நீங்க எப்படி நல்லா இருக்கிறீங்க, நீங்க என்ன நல்லது பண்ணுறீங்க அப்படின்னு தான் பார்க்கும் பாருங்க. மனுஷனோ முகத்தை பார்க்கிறார். ஏன் ஆண்டவர் நம்மளை முன்னாடி விடுறாரு, நம்மளை தூக்கி முன்னாடி விடுறாரு. பிஹைண்ட் த சீன்ல எதுக்கு அவர் ஒர்க் பண்றாரு? ஏன்னா எல்லா கிரெடிட்டும் நம்ம வாங்கணும்னு அர்த்தம், நாம எல்லா கிரெடிட்டும் அவருக்கு கொடுக்கணும்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க, எல்லா கிரெடிட்டும் எனக்கு வரணும்னு அவர் விரும்புறாரு, அது அவருக்கு சேரணும் அப்படின்னு நான் விரும்புறேன். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. தேவன் உங்களை டம்மியாக்கி அவரு பெரிய ஆள் ஆகணும்னு அவர் ஒருபோதும் நினைக்கிறது இல்லை. அவ்வளவு தரங்கட்ட ஆண்டவர் அவர் கிடையாது. உங்கள் பெயரை அவர் பெருமைப்படுத்த விரும்புகிறார். அதற்காக தான் அபிஷேகித்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் பேரை பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அவரு அபிஷேகித்திருக்கிறார். ஆமென். இருதயம் நறுங்கொண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். ஆமென். நான் சொல்லல, டெலிவரன்ஸ். எல்லாரும் சொல்லுங்க, டெலிவரன்ஸ். கேப்டிவிட்டியில இருக்கிறவங்க, சிறையிருப்புக்குள்ள இருக்கிறவங்க விடுதலையாக்குறதற்காக தேவன் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். இப்ப நான் சொல்லும் போது என்ன நடக்குது? ஏன்னா மற்றவர்களுடைய சிறையிருப்பில் இருந்து மற்றவர்களை விடுதலையாக்கக்கூடிய அபிஷேகம் நீங்க பெற்றிருக்கிறீங்கன்னா, நீங்க ஒரு நிமிஷம் கூட சிறையிருப்புல இருக்க முடியாது. ஏமே, நீங்க ஒரு செகண்ட் கூட சிறையிருப்புல இருக்க முடியாது. பலரை சிறையிருப்பில் இருந்து விடுதலையாக்கக்கூடிய அபிஷேகம் என்னுடையது அப்படி நீங்க சொல்லும் போதே உங்க சங்கிலி உடையும். நீங்க எதனால கட்டுண்டு போய் இருக்கிறீங்களோ அது இப்போ பிரேக் ஆகும், அது இப்போ சிதறுண்டு போகும். அபிஷேகம் சகல நுகங்களையும் முறிக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ பிரேக் ஆகுது. ஐ ஹியர் a sound. சில சங்கிலிகள் கட்டுண்டு உங்கள் கரங்களிலிருந்து விழுறத, அந்த சத்தத்தை என் காதுகள் இப்போ கேட்கு. பெரும்பள்ள இறைச்சலை போல மோரபா சதலபா தகமடரதலபா மல்படரதல எலியா தீர்க்கதரிசி எப்படி அந்த சத்தத்தை கேட்டானோ, பெரும் வெள்ள இறைச்சலின் சத்தத்தை அவன் கேட்டானோ, அதே சத்தம் இப்போ என் காதுல விழுந்துட்டு இருக்குது. உங்க வாழ்க்கையில இருக்கிற சங்கிலிகள் நொறுங்கி அதெல்லாம் அதுல இருந்து நீங்கள் விடுதலை ஆகிக்கொண்டிருக்கிற அந்த சத்தம் இப்போ என் காதுல விழுந்துட்டு இருக்குது. Just receive it in the name of Jesus. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும் நொறுமுண்டவர்களை விடுதலையாக்கவும். இதுதான் எனக்குள்ள இப்போ பபுள் ஆகிட்டு இருக்கிற வார்த்தை. 19வது வசனம், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார். எல்லாம் சொல்லுங்க, the year of acceptance. Amen. Hallelujah. சத்தமா சொல்லுங்க, the year of
அக்செப்டன்ஸ். இந்த வார்த்தையை சொல்லும் போது ரிஜெக்டான சகல ஏரியாலையும் இன்னிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய அக்செப்டன்ஸ் உண்டாக போகுது. நீங்க எந்த ஏரியால ரிஜெக்ட் ஆனீங்களோ அதெல்லாம் அக்செப்ட் ஆக போகுது. ஆமென். ஹல்லேலூயா. உங்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அக்செப்ட் ஆக போகுது. உங்களுடைய மனு எல்லாம் அக்செப்ட் ஆக போகுது. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அக்செப்ட் ஆக போகுது. சில முடியாதுன்னு சொன்ன இடத்துல எல்லாம் அக்செப்ட் ஆக போகுது. ரிஜெக்ட் ஆன சகல ஏரியாக்களையும் அக்செப்ட் ஆக போகுது. கணவன் மனைவிக்கு இடையில சில அக்செப்டன்ஸ் உண்டாக போகுது. ஹல்லேலூயா. சில அரசாங்க தொடர்போடு இருக்கிற காரியங்கள்ல அக்செப்ட் உண்டாக போகுது. Glory to be the living God. Glory to be the living God. Hallelujah. Hallelujah. வேற காரியங்கள் அக்செப்டன்ஸ் பார்க்க போறீங்க. ரபா ஷதலபா ரகமடரதலபா ஷியான் உங்க ஊழிய காரியத்துல அக்செப்டன்ஸ் பார்க்க போறீங்க. சில நில விஷயங்கள் அக்செப்டன்ஸ் உண்டாக போகுது. மோரபா ஷந்தலபா ரகமடரதலபா எல்லாம் சொல்லுங்க. அனுக்கிரக வருஷம். இதை வாசிக்கும் பொழுது தி இயர் ஆஃப் அக்செப்டன்ஸ் இருக்கு டாடி. இதெல்லாம் நீங்க ஜனவரி 1ஆம் தேதியில சொல்லியிருக்கணும். இப்போ என்ன ஆகுது? ஜூன் மாசத்துல, அதுவும் இந்த மாச துவக்கத்துல சொல்லியிருந்தா கூட அதை அப்படியே மாத்தி இந்த இயர் ஆஃப் அக்செப்டன்ஸ், இந்த மந்த் ஆஃப் அக்செப்டன்ஸ் எதையாவது ஒப்பேத்தி அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சு விட்டுறலாம. நீங்க இப்படி சம்மந்தம் இல்லாம 12ஆம் தேதி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு என் மனக்குள்ள ஓடிச்சு பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்போ இந்த வருஷத்தை இந்த இயர் ஆஃப் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற காரியத்தை நீ சொல்றதுனால நான் இன்னைக்கு துவங்கல, நான் எப்போவோ சிலுவையில துவங்கிட்டேன் அப்படின்னாரு. ஏமே ஹல்லேலூயா. எப்போவோ சிலுவையில துவங்கினதை இன்னைக்கு நீ டிக்ளேர் பண்ணும்போது அதையெல்லாம் வாய்ப்பா அதையெல்லாம் நிதர்சன காரியங்கள்ல அப்படியே ஆகும், அது அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகும். அதனால தைரியமா சொல்லு, தி இயர் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்க வாழ்க்கையில. ஏமே ஹல்லேலூயா. தி இயர் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்க, இதை நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ்ல நான் வாசிச்சு பார்த்தேன். எப்பவுமே ஒரு வார்த்தை உங்களை புடமிடுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இட்ஸ் அ பர்சனல் அட்வைஸ். நீங்க சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல அதை எடுத்து வாசிச்சு பாருங்க. பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் ஒன்று உண்டு, ஆம்பிளிஃபைடுன்னு ஒன்று உண்டு, பேஷன் டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வேர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு. இப்படி நிறைய இருக்கு. இப்போ நான் ரெகுலராக எனக்கு இந்த நான் சொன்ன இந்த 4 பைபிளை என்ன பண்ணுவேன்னா ஒரு வார்த்தையோடு நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். தமிழில் கூட சமநிலை கால மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்குது. நெட்லேயே இருக்குது, கூகுள்லேயே இருக்குது. நீங்கள் அந்த வசனத்தை மட்டும் அடித்து அந்த அந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு தூக்கி கொடுக்கும் பாருங்க. இதில் பேஷன் டிரான்ஸ்லேஷனில் இந்த வார்த்தை இப்படி வருது பாருங்களேன். தி ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட் இஸ் அப்பான் மீ அண்ட் ஹி ஹாஸ் அனாயிண்டட் மீ டு பி ஹோப் ஃபார் த புவர், ஹீலிங் ஃபார் த broken hearted and new eyes for the blind and to preach the prisoners you are set free. சொல்லுங்க, you are set free. சிறைச்சாலையில் இருக்கிறவங்கள பார்த்து ரிலீஸ் அப்படின்னு சொல்றது தான் என் வேலை அப்படின்ட்டு. ஏமே சிறையிருப்பில் இருக்கிறவங்கள பார்த்து என்ன சொல்லுங்க, யூ ஆர் செட் ஃப்ரீ. பலரை நீங்க விடுதலையாக்க வேண்டி இருக்குது. அதனால இன்றைக்கே விடுதலை ஆயிருங்க. இந்த வார்த்தையை அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. யூ ஆர் செட் ஃப்ரீ. ஹல்லேலூயா. Hallelujah. You are set free. I declare, I decree in the name of Jesus. கடன் அப்படிங்கிற சிறையிருப்பில் இருந்து இப்பொழுதே you are set free. ஏமே பொருளாதார பிரச்சனையில மாட்டி சிக்கி தவித்துட்டு இருக்கிறேன், குடும்ப சூழல்ல மாட்டி சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இதை இன்னைக்கே வாங்கிக்கோங்க. ஏன்னா பலருடைய குடும்பத்தை நாளிலிருந்து நீங்க விடுதலையாக்க வேண்டி இருக்குது. பார்க்கிறவங்களெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியிருக்குது, யூ ஆர் செட் ஃப்ரீ, யூ ஆர் செட் ஃப்ரீ. அகைன் அண்ட் அகைன் ஐ டிக்ளேர், ஐ டிக்ரீ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், யூ ஆர் செட் ஃப்ரீ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் I have come to share the message of Jubilee. இந்த இடத்துல ஜூப்ளி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க. நீங்க அனுக்கிரக வருஷம் அப்படின்னு சொன்னா ஜூப்ளி இயருக்கு ஒத்த ஒரு வருஷம் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுது இந்த பேஷன் டிரான்ஸ்லேஷன். ஃபார் த டைம் ஆஃப் காட்ஸ் கிரேட் அக்செப்டன்ஸ் ஹேஸ் பிகன். ஆமென். ஹல்லேலூயா. அது துவங்கிருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆமென். அது துவங்கிருச்சு. எல்லாம் சொல்லுங்க, அது துவங்கிருச்சு. ஸோ இப்போ இந்த ஜூப்ளி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் நிறைய மெசேஜில் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் சிலர் நிறைய இப்போ தான் புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, பழைய மெசேஜ்லாம் கேட்டிருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்காகவும் இன்னொரு முறை கேட்டாலும் தப்பு இல்லை. ஏன்னா இது கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு.
அல்லது அப்ளை ஆகி ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் சரியாக அப்ளை பண்ணலை அப்படிங்கிற சூழலில் இருந்தாலும் நீங்கள் மனசு போனாமல் இதை கேட்கும்படியா உங்களை கேட்டுக்கொள்கிறேன். லேவியராகமம் 25வது அதிகாரம். ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, வாரம் ஒரு முறை ரெஸ்ட் எடுக்க சொல்கிறார் இல்லையா? பிரமாணத்தின் அடிப்படையில் ஓய்வு நாள் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணி என்ன பண்ணுறாரு, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, 7வது வருஷத்தை என்ன பண்ணு, ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். 6 வருஷம் உன்னுடைய வயல் நிலத்தில் நீ வேலை பாரு, 7வது வருஷம் உன் வயல் நிலத்தை சும்மா விட்டுரு அப்படிங்கிறார். சயின்டிஃபிக்கலி ஒரு நாள் தலைக்கு குளிக்காமல் இருந்தால் நல்லது அப்படிங்கிறாங்க. ஏன்னா தலைமுடி வேர் அப்படியே கொஞ்சம் உறுதியாகும். ஒரு நாள் அதுக்கு ரெஸ்ட் விடுங்க. வாரத்தில் 6 நாள் ஆண்கள் தலைக்கு குளிங்க அப்படின்னு சொல்லுங்க. பெண்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க, எல்லா நாளும் தலைக்கு குளிக்கிறத விட காய வச்சுட்டு தைக்க அப்படின்னு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால அப்படி செய்கிறதில்ல, நல்லா ரெஸ்ட் விட்றாங்க. பட் ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, நல்லா போட்டு தலையை தேய்ன்னு தேய்க்கிறதுனால சீக்கிரமாக சொட்டை விழுந்துருது. சொட்டை விழுறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், பொம்பளையாக நடந்துக்க பாருங்க அப்படின்னு சொன்னார். என்னப்பா சார், ஒரு ஆணாய் நடந்துக்கிறதா தானே எல்லாரும் விரும்புவாங்க, என்ன போய் நீங்கள் பெண்ணாக நடந்துக்கிட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, எந்த பெண்ணுக்காவது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா அப்படின்னு கேட்டார். எந்த பெண்ணுக்காவது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா, சரி கொடு. எந்த பெண்ணுக்காவது சொட்டை விழுந்திருக்கா அப்படின்னாரு. இல்லை, ஏன் தெரியுமா, அவங்க கவலையை ஈஸியாக அவங்ககிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீ உன் கவலையை யார்ட்டையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் வச்சு மண்டக்குள்ளேயே வைக்கிறதுனால தான் சொட்டை விழுது, ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னாரு. உண்மை அது. ஆவரேஜா பார்த்தா பெண்களுக்கு சொட்டை விழுறதில்லை, ஹார்ட் அட்டாக் பெரும்பாலும் வர்றதில்லை. காரணம் என்ன, கவலையை தூக்கி என்ன பண்ணிடுறாங்க, டப்புன்னு இந்தா பொடி அப்படின்னு கையில் தூக்கி கொடுத்துட்டு போயிடுறாங்க பாருங்க. நம்ம அதை வச்சுக்கிட்டு மெல்லவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் பக்கன்னு முடிச்சுட்டு உண்மையில ஆண் பாவம். அண்ணிலிருந்து ஒரு முடிவெடுத்தேன், இனி நான் பொம்பளையா மாறலாம். ஆமா, நான் ஏன் கலங்க வேண்டும், நான் ஏன் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கேன். சில தப்பு கிடையாது, என்ன தப்பு, ஆமா, ஆணுக்குள்ள பெண்ணியம் இருக்குது. ஏமே ஹோலி ஸ்பிரிட்ல திருத்துவ தேவனுக்குள்ள அவரை என்னமோ பிதா குமாரன் அப்படிங்கிறதுனால ஆம்பளையாவே சித்தரிச்சுக்கிட்டு இருக்குது பாருங்க. இல்ல, பரிசுத்த ஆவியானவர் பெண்மையின் ரூபமானவர் பாருங்க, அவர் தாய் போன்றவர். ஏமே திருத்துவத்துல அது இல்லாம இல்லை. அதனாலதான் தமது சாயலாவும் தமது ரூபத்தின் படைக்கும் போது ஆணும் பெண்ணுமாய் அவர்களை சிருஷ்டித்தார் அப்படின்னு இருக்கு. திருத்துவத்துல பெண் இருக்குது. அதனால ஒரு ஆணுக்குள்ள என்ன இருக்குது, பெண் இருக்குது. பெண்ணுக்குள்ளையும் சில பர்சன்டேஜ் என்ன இருக்குது, ஆண் இருக்குது. அதனாலதான் கராத்தே பழகுறாங்க. அதுல ஒருத்த கராத்தே பழகிருப்பா போல அப்படிங்கிறதெல்லாம் இதுல இருந்தா வருது பாருங்க. ஸோ எதாவது சொல்லிட்டு இருந்தேன், ரெஸ்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இவ்வளோ தூரம் வந்துருச்சு. ஸோ பரவாயில்ல, வீடு கட்டும்போது சும்மா அப்படியே கட்ட முடியாது இல்லையா, ஒரு ஜன்னல்லாம் வச்சாதான் நல்லா இருக்கும்ல. அதுக்காக கொஞ்சம் அப்படியே காமெடியெல்லாம் கொண்டு போகிறது. ஸ்டாண்டப் காமெடியெல்லாம் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கனவாகவே இருந்தது ஒரு நாளில். அப்போ ஆண்டவர் சொன்னார், எனக்காக காமெடி பண்ணுறா அப்படின்னு சொன்னார். நிறைய பேருக்கு புரிய முடியாமல் பேச வேண்டியிருக்குது, எனக்காக காமெடி பண்ணி பேசேன் அப்படின்னாரு. ஆரம்பத்துலலாம் பிரசங்கம் பண்ணும்பொழுது அப்படியே செந்தமிழில் பிரசங்கம் வரும். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் எப்படி பேசினார் என்றால், இப்பொழுது லேவியராகமத்திலே அப்படின்லாம் நான் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் மண்டல தட்டி ஆண்டவர் இங்கே பாரு, நீயா பேசு, வேற ஒன்னே உன்னுடைய பாடி லாங்குவேஜும் நீ பேசுகிற வார்த்தைகளும் தான் சிலரை ஹீல் பண்ணும். அப்படி பேசுகிற ஆட்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள் ஹீல் ஆவாங்க. ஆனால் நீ உன்னுடைய துணியை மாற்றி பேசணும்னா அங்கே ஒன்றும் வேலை நடக்காது. நீ இயல்பாக என்ன உண்டோ அதை பேசு, என்ன பண்ணணும்னு விரும்புறியோ அதை அப்படியே டெலிவரி பண்ணு, அதுதான் நிறைய பேரை தொடும். ஸோ நேற்று ஒரு பிரதர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது என் குடும்பத்தில் நடந்த காரியத்தெல்லாம் அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். அப்போ அவர் சொன்னார், பிரதர் உங்களை மாதிரி எல்லாரும் இப்படி பேச மாட்டாங்க, நீங்கள் எவ்வளோ ஓப்பனாக பேசுகிறீங்க. நான் பட்ட காயத்தை காட்டுறதை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இயேசுவே அவருடைய காயத்தை காட்டுறாரு பாருங்க. காட்டினதுனால தான் நிறைய பேர் குணப்பட முடியுது.
அதனால நான் ஓப்பனாக இருக்கிறத பற்றி எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நான் என்னுடைய அடிகளை என் குடும்பத்தில் நடந்த பிரச்சனைகளை நான் எடுத்து சொல்றதை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அது உங்களை ஹீல் பண்ணுமாயானால் தாராளமாய் நான் காட்ட முடியும் பாருங்க. ஏமே ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஸோ நான் இப்படி தான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதை இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். இன்னும் நிறையா இந்த மாதிரி தான் நான் பேச போறேன். கர்த்தர் நல்லவர். ஸோ இப்போ 7வது வருஷம் என்ன பண்றாரு? ரெஸ்ட் எடுக்க சொல்றாரு. 7வது வருஷம் என்ன பண்ணு? ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இப்படி சேர்த்துக்கிட்டே வரும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு 49வது வருஷம் 7 சேர்க்கும் பொழுது 49 வருது இல்லையா? இந்த இப்போ 7வது 7 49, இந்த 49வது வருஷம் ஆல்ரெடி ரெஸ்ட். ஏன்னா அந்த 7வது வருஷமா இருக்கிறதுனால என்ன ஆகுது? ரெஸ்ட் ஆகுது. 50வது வருஷம் வருது பாத்தியா? இந்த 50வது வருஷம் ரொம்ப விசேஷித்த வருஷமா நீ கொண்டாடு. அதுதான் அனுக்கிரக வருஷம். எல்லாரும் சொல்லுங்க, அனுக்கிரக வருஷம். தி இயர் ஆஃப் அக்செப்டன்ஸ். ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வருஷம் அனுக்கிரகம். எப்படின்னா இதை வாசிக்கும் போதே உங்களுக்கு புரியும் பாருங்க. லேவியராகமம் 25:11. அந்த 50வது வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமாய் இருப்பதாக. யூபிலி அப்படின்னு தமிழ்ல வந்துருக்குது. ஜூப்ளி, சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த ஜூப்ளி அப்படிங்கிறது 50வது வருஷத்தை தான் என்ன பண்றாங்க? ஜூப்ளி அப்படின்னு சொல்றாங்க. யூபிலி வருஷமாய் இருப்பதாக, அதுல விதைக்காமலும் தானமாய் விளைந்த பயிரானதை அறுக்காமலும் கிளை இல்லாமலும் விடப்பட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பீர்களாக. அது யூபிலி வருஷம். அது உங்களுக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த வருஷத்தில் வயல்வெளியில் விளைந்தவைகளை நீங்கள் புசிக்க வேண்டும். அந்த யூபிலி வருஷத்தில் உங்களில் அவன் தன் காணியாட்சிக்கு திரும்ப போக கடவன். எல்லாம் சொல்லுங்க, தன் காணியாட்சிக்கு திரும்ப போக கடவன். இந்த யூபிலி வருஷத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? ஹோலி இயரா சொல்றாரு. இந்த யூபிலி வருஷத்துல நீ என்ன பண்ண வேண்டியிருக்குது? விசேஷித்தமான காரியங்களை நீ செய்ய வேண்டியிருக்குது. அப்படி யூபிலி வருஷத்துல அப்படி என்னதான் இருக்குது? இந்த அனுக்கிரக வருஷத்துல அப்படி என்ன இருக்குது? அனுக்கிரக வருஷம்னா என்ன? அதுக்கு ஏன் யூபிலி வருஷத்தோட ஒப்பிட்டு சொல்றாரு? அதுல என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்க காட்டுறோம் பாருங்க. இந்த யூபிலி வருஷத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, கடன் கொடுக்குறாங்க இல்லையா? கடன் கொடுக்கும் பொழுது இந்த யூபிலி இயரை பேஸ் பண்ணி தான் கடனே கொடுப்பாங்க. அடுத்த 3 வருஷத்துல யூபிலி வருது அப்படின்னு சொன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடன் கொடுக்குறவன்ட்ட நீ ஒரே வருஷத்துல கடனை அடைச்சிடணும். 48வது வருஷம் ஆகுது, 50வது வருஷம் யூபிலி அப்படின்னு சொன்னா, ஜூப்ளி வருஷம் அப்படின்னு சொன்னா, 48வது வருஷத்துல ஒரு கடன் கொடுக்குறான்னா அவனுக்கு என்ன மாதிரி கடன் கொடுப்பானா, 49வது வருஷத்துல நீ அடைச்சி முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் கடனே கொடுப்பான். 50வது வருஷத்துக்கு போக விட மாட்டான். ஏன் 50வது வருஷத்துக்கு போக விட மாட்டான்னா, இந்த யூபிலி வருஷத்தை ஆண்டவர் ரொம்ப விசேஷித்த ஒரு வருஷமா வச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பாருங்க, 5வது வசனம். யூபிலி வருஷத்துக்கு பின்வரும் வருஷங்கள் தொகைக்கேற்ப பிறனிடத்தில் கொள்வாயாக. பலனுள்ள வருஷங்களின் தொகைக்கேற்ப அவன் உனக்கு விற்பானாக. பலனுள்ள வருஷங்களின் இலக்கத்தை பார்த்து அவன் உனக்கு விற்கிறபடியினால் வருஷங்களின் தொகை ஏறினால் விலையேறவும் வருஷங்களின் தொகை குறைந்தால் விலை குறைவும் வேண்டும். உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயமாக செய்யக்கூடாது. உங்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, அந்த தொகைக்கு ஏற்ப ஏற்ற இறக்கத்தெல்லாம் பார்த்து அது மாதிரி செஞ்சிரு. ஏன்னு சொன்னா உன் ஜனத்திற்குள்ள அநியாயம் நடக்கக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, ஜனத்திற்குள்ள அநியாயம் நடக்க கூடாது. இப்ப 50வது வருஷம் ஆகும்போது ஏன் அதை கணக்கு பண்ணி கொடுக்க சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஜூப்ளி வருஷம் வரும்பொழுது என்ன நடக்கணும் அப்படின்னு சொன்னா, கடன் ரத்து ஆக வேண்டும். இந்த யூபிலி இயர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா வாங்கினவன் திரும்ப காசை கேட்க கூடாது. வாங்கினவன் திரும்ப காசை கேட்க கூடாது. பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். 25வது வசனம் பாருங்க. உங்க சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலதை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன். அதை மீட்க ஒருவனும் இல்லாமல் தானே அதை மீட்கத்தக்கவனானால் அதை விற்ற பின் சென்ற வருஷங்களின் தொகையை தள்ளி மீந்த தொகைக்கு ஏற்றி கொண்டவனுக்கு கொடுத்து அவன் தன் காணிச்சுக்கு திரும்ப போக கடவன். அப்படி கொடுப்பதற்கான நிர்வாகம் அவனுக்கு இல்லாவிட்டால் அவன் விற்றது வாங்கினவன் கையில் யூபிலி வருஷம் மட்டும் இருந்து யூபிலி வருஷத்திலே அது விடுதலையாகும். ஏமே ஒன்றும் இல்லை, ஒருத்தன் ஒரு வீட்டை அடகு வச்சுட்டான், ஒரு வீட்டை வித்துட்டான் அப்படின்னு சொன்னா கூட, அடகு வச்சானோ வித்தானோ அதை திரும்ப மீட்கக்கூடிய திராணி 49வது வருஷம் வரைக்கும் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, அவன் மீட்டுக்கிடட்டும். ஒருவேளை அது மீட்க முடியலை அப்படின்னு சொன்னா
யூபிலி வருஷத்தில் அது அவனுக்கு விடுதலையாக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நான் இயர் ஆஃப் அக்செப்டன்ஸ் டிக்ளேர் பண்ணும்போதே அடகுக்கு போயிருந்த உங்களுடைய நகைகள் ஒரு பெரிய விடுதலையை பார்க்க போது, அது உங்க கரங்கள்ல திரும்ப வரப்போகுது. Come on, receive it in the name of Jesus. அடகுக்கு போன உங்களுடைய பத்திரம், அடகுக்கு போன உங்களுடைய வீடு, அடமானத்திற்கு போன சகல காரியங்களும் யூபிலி வருஷத்தில் விடுதலையாகும். I declare the same acceptance here in the name of Jesus. இந்த நாள்ல இருந்து யூபிலி உங்க லைஃப்ல தொடங்கிருச்சு. இப்பத்துல இருந்து யூபிலி அனுக்கிரக வருஷம், the year of acceptance உங்க விஷயத்துல தொடங்க ஆரம்பிச்சிட்டு, just receive it. அடகுக்கு போன சகலமும் திரும்புவதாக விடுதலையாக்கப்படும், விடுதலையாக்கப்படும், விடுதலையாக்கப்படும். ஆமென். அது மட்டும் இல்ல பாருங்க, யூபிலி வருஷத்துல இவங்க என்னன்னா சில மனுஷர்களை அடிமையா கொண்டு போறாங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்ற பாருங்க. 31வது வசனம் பாருங்க. மதில் சூழப்படாத கிராமங்களில் உள்ள வீடுகளோ தேசத்தின் நிலங்கள் போலவே எனப்படும், அவைகள் மீட்கப்படலாம். யூபிலி வருஷத்தில் அவைகள் விடுதலையாகும். ஆமென், ஹல்லேலூயா. உங்க நிலங்கள் விடுதலையாக போகுது. ஆமென். உங்களுக்கு என்று எழுதி கொடுக்கப்பட்ட நிலங்கள் விடுதலையாகப்பட்ட போது, அநியாயமா உங்கள்கிட்ட அடிச்சு புடுங்கின நிலங்கள் விடுதலையாக்கப்பட போகுது, அநியாயமா உங்கள்கிட்ட ஏமாத்தி வாங்கின காசுகள் விடுதலையாக்கப்பட போகுது. I declare, I decree in the name of Jesus, because இந்த வருஷம் கர்த்தருடைய பரிசுத்த வருஷம் அப்படின்னு சொன்னா, மற்ற நாட்கள்ல கூட கர்த்தர் தலையிடுறது பிரச்சனை. ஆனா கர்த்தருடைய வருஷம் அப்படின்னு வரும்பொழுது அது முழுக்க முழுக்க கர்த்தரே நின்று வேலை செய்யற வருஷமா இருக்குது. எப்படி பிரதர் சொல்றீங்க? அந்த நாட்கள்ல எப்படி கர்த்தர் வேலை செய்வாருன்னு எப்படி உறுதியா சொல்றீங்க? ஏன்னு சொல்றேங்க, இப்போ 49வது வருஷம் வருதா, யூசுவலாவே என்ன பண்றாரு, 7வது வருஷத்தை பரிசுத்த நாளா வருஷமா டிக்ளேர் பண்றதுனால 48வது வருஷத்துல என்ன பண்ண வேண்டியிருக்குது? அறுவடை பண்ண வேண்டியிருக்கு. 48வது வருஷத்துல அறுவடை பண்ண வேண்டியிருக்கு. இப்ப 48வது வருஷத்துல ஒருத்தன் விதைச்சான் அப்படின்னு சொன்னா 49வது வருஷத்துல அறுக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த நாள்ல விதைக்காத அப்படிங்கிறார். 48வது வருஷத்துல நீ விதைக்காத, விதைச்சா அடுத்த வருஷம் வேலை செய்ய வேண்டியிருக்கும், அதனால நீ விதைக்க கூடாது அப்படின்றாரு. 48வது வருஷமே என்ன பண்றது, சோயிங் ஸ்டாப் பண்றாரு ஆண்டவர், விதைக்கிறத நிறுத்து அப்படின்றாரு. இப்போ எப்படி ஆண்டவரை சொல்றீங்க? என்ன விஷயம்? 48 அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு நான் என்ன செய்வேன்? சரி, 49வது வருஷமாவது நான் விதைக்கணும், அன்னைக்கு ரெஸ்ட், அப்பவும் நான் ரெஸ்ட்ல இருந்தேன் அப்படின்னு சொன்னா 49வது வருஷம் விதைச்சாதான் அறுவடை வரும். அப்படின்னா 50வது வருஷம் ஜூபிலி வருஷம் ஆயிருது. அப்பவும் நீங்க அறுவடை செய்யக்கூடாதுன்னு இருக்கீங்களே, அப்பவும் அறுவடையும் செய்யக்கூடாது, விதைக்கவும் கூடாது அப்படின்னு சொன்னா நான் எப்படி 51வது வருஷத்துக்கு எப்படி நான் அறுவடையை பார்க்க முடியும்? அப்படிலாம் அவங்க ஒரு தாட் வந்ததுன்னா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை சொல்றாரு பாருங்க. 21வது வசனம் இதே அதிகாரத்தை 25, 21, 19ல இருந்தே பாருங்க. பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். இட்ஸ் a prophecy for someone. கேட்ட வசனமா இருக்கு பிரதர், அடிக்கடி பார்த்த வசனமா இருக்குன்னு அசால்ட்டா விடாதீங்க. அனுக்கிரக வருஷத்தோடு வருகிற வசனம் இது. நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம குடியிருப்பீங்க. உங்க வீட்டை சுத்தி நடக்கிற சில டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இன்றைக்கு அமலப்பட போது இயேசுவின் நாமத்தினால தேவையில்லாத டார்ச்சர் எல்லாம் உங்களை விட்டு தூர போகுது. உங்களை சுத்தி நடக்கிற டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இந்த அனுக்கிரக வருஷத்துல ஏற்றுக்கொள்ளப்படுதல் மட்டும் இல்லை பாருங்க, இந்த அனுக்கிரக வருஷத்துல வேற லெவல்ல சில காரியங்கள் ஆண்டவர் செய்துட்டு இருக்கிறார். கனியை புசிப்பீர்கள். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம்? நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால், லாஜிக்கா நீ யோசிச்ச அப்படின்னு சொன்னா, லாஜிக் படி 48வது வருஷம் விதைக்கவும் கூடாது, 49வது வருஷம் அறுக்கவும் கூடாது, 50வது வருஷம் ஜூபிலி வேற, 51வது வருஷத்துக்கு நான் அறுவடைக்கு என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா சொல்றாரு பாருங்க. 21வது வசனம், நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியா பிரதர்? அப்போ 6 வருஷம் காத்திருக்கணுமா? நான் முதலே சொல்லிட்டேன்,
இது என்னைக்கு டிக்ளேர் பண்ண ஆரம்பிக்குமோ அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஜூப்ளி இயர் தான். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் ஜூப்ளியின் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் தான் பாருங்க. என்றைக்கோ சிலுவையில அந்த அனுக்கிரக வருஷம் இன்றைக்கு சம்பாதித்து நம்முடைய கரங்கள்ல கொடுக்கப்பட்டுருச்சு. ஏசாயால அதுக்கான வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ரிசீவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் அள்ளி முடிச்சுக்கோங்க. நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷ பலனை தரும். நீ தொட்டது எல்லாம் இது பழைய உடன்படிக்கையில 50வது வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வருஷத்துல ஒவ்வொரு 50 வருஷத்திற்கும் நடக்கிற ஒரு காரியம். ஆனா தேவன் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் 50வது நாள்ல ஊத்துனதுனால ஒவ்வொரு நாளும் நடக்கிற காரியம் என்னன்னா, நீங்க இன்றைக்கு விதைச்சீங்கன்னா 3 வருஷத்திற்கான பலனை அறுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருஷத்துல நீங்க வருஷத்தை விதைக்கிறது 3 வருஷத்திற்கான பலனை தரும். பாருங்க, ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்கு அறுவடை அப்படின்னு சொன்னா, ஒரு வருஷத்திற்கான அறுவடைங்கிறது 1 மடங்கு. ஒரு வருஷத்திற்கான அறுவடைங்கிறது 1 மடங்கு. அப்ப பாருங்களேன், 100 வருஷத்திற்கு தேவையானதை ஒரே வருஷத்துல அறுக்க முடியும்னா, நான் சொல்றது ரொம்ப கம்மியா சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென். அடுத்த 3 வருஷத்திற்கு பிரச்சனையே இல்லாத அளவுக்கு ஒரு அறுவடையை தேவன் உங்களுக்கு அருள்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஜஸ்ட் ரிசீவ் இட். அடுத்த 3 வருஷத்துக்கு எல்லாம் சொல்லுங்க, அடுத்த 3 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாத ஒரு அறுவடையை நான் அறுக்க போறேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் 8ஆம் வருஷத்தில் விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள். அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள். குறையவே குறையாது. ஒன்றும் வருத்தப்படாத. ஏன்னா இந்த 3 வருஷமும் நானே இறங்கி உங்களுக்கு உணவளிக்க போறேன். கர்த்தர் அனுக்கிரக வருஷம்னு சொல்லிட்டாருன்னா, ஜூப்ளி வருஷம்னு சொல்லிட்டாருன்னா, ஃபுல்லா நான் டேக் கேர் பண்ணுவேன்னு அர்த்தம். அப்போ இன்னைக்கு புதிய உடன்படிக்கையில் என்ன ஆகுது? ஒவ்வொரு நாளும் அனுக்கிரக வருஷம்னா ஒவ்வொரு நாளும் அவர் தான் எனக்கு செய்ய போறாருன்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் அவர் தான் எனக்கு செய்ய போறார். இன்றைக்கு சில விடுதலையும் சில மீட்பும் உங்களுக்கு உண்டாக போகுது. சில அக்செப்டன்ஸ் உங்களுக்கு உண்டாக போகுது. சில அக்செப்டன்ஸ் உங்களுக்கு உண்டாக போகுது. Glory to be the living God. Glory to be the living God. Amen. So, சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல இப்படி வருது, God's restoration of his people. Amen. எல்லாம் சொல்லுங்க, God's restoration. The year of Lord's favor. NJKV ஆம்பிளிஃபைட்லாம் இப்படி வருது, the year of Lord's favor அப்படின்னு வருது. கர்த்தருடைய கிருபையின் வருஷம் அப்படின்னு சொல்லி. Amen. ஸோ இப்போ உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். ஏசாயா 49 அனுக்கிரக வருஷம் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. ஏசாயா 49 மெசியா எப்போ இந்த பூமிக்கு வராரோ அப்பதுல இருந்தே அனுக்கிரக வருஷங்கிறது ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு தான் சொல்றாரு பாருங்க. ஏசாயா 49 7வது வசனம், இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதிகளால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரமாக இருக்கிறவரை நோக்கி, அதாவது மெசியா வந்ததுக்கு அப்புறம் அவரை பார்த்து அவர் பேசுறாரு. 8வது வசனம் பாருங்க, பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்படுங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாகும். என்ன சொல்லுங்க, விடுதலை நடக்கிறது மட்டுமல்ல, அடுத்து ஒரு பெரிய மேய்ச்சல் உண்டாகும். ஹல்லேலூயா. அனுக்கிரக காலத்துல என்ன நடக்குங்கிறது ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா, மெசியா வந்ததுக்கு அப்புறம், ரட்சகர் வந்ததுக்கு அப்புறம், நம்மளுக்காக அடிக்கப்பட்டவர், நொறுக்கப்பட்டு மனுஷரால எப்படி அசட்டை பண்ணப்பட்டவர் வரும் பொழுது, ஜாதிகளால் அருவருக்கப்பட்டவர் சிலுவையில இவ்வளவு காரியங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதா, அனுக்கிரக காலம் உண்டாகிறது. இந்த அனுக்கிரக காலம் உண்டாகும் போது விடுதலை உண்டாகுது. விடுதலை உண்டான போது என்ன ஆகுதா, மேய்ச்சல் உண்டாகுது. ஹல்லேலூயா. இருளில் நடந்த ஜனங்கள் மேய்ச்சலை கண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. 10வது வசனம் பாருங்க, அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீருற்றடியில் கொண்டு போய் விடுவார். நான் முதலே சொன்னேன் இல்லையா, நான் முதலே சொன்னேன், ஜூப்ளி இயர் அனுக்கிரக வருஷம் அப்படின்னு சொன்னா கர்த்தரே முழுமையாய் சில காரியங்களை செய்கிற வருஷம். ஏன்னா மனுஷனால அதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல பாருங்க. அவன் மீட்க கூடுமானால் மீட்கலாம், ஆனா மீட்க முடியலையே. அப்போ 50வது வருஷம் வந்த உடனே அவனை விடுதலை ஆக்கிரு அப்படிங்கிறாரு.
ஏன்னா ஜனங்களுக்குள்ள தாழ்த்தப்பட்டவன் எவனும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த ஜூப்ளி வருஷமே. கடன்பட்டவன் ஒருத்தன் இருக்கக்கூடாது, வீடு இல்லாதவன் ஒருத்தன் இருக்கக்கூடாது, பணம் இல்லாதவன் ஒருத்தன் இருக்கக்கூடாது, அடிமையா ஒருத்தன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விடுதலையின் வருஷமே ஆண்டவர் அனுக்கிரகப்படுத்தி கொடுத்துருக்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. இப்ப மெஸ்ஸியா வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? ஒவ்வொரு நாளும் அனுக்கிரக வருஷம். தி இயர் ஆஃப் காட்ஸ் ஃபேவர். கம் ஆன், டிக்ளேர் இட் வித் மீ. தி இயர் ஆஃப் காட்ஸ் ஃபேவர். அவரே முழுமையாக நின்று அவரே சொல்லுதாரு பாருங்க. வெயிலா இருக்கட்டும் மழையா இருக்கட்டும் அவர்கள் மேல் படுவதில்லை. என்ன மாதிரி கவரிங்கா அவர் இறங்கி நிற்கிறாரு பாருங்க. மேய்ச்சலுக்கு கூட்டு போகும்போது வெயிலால பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவர் மேல் வெயிலே படாது அப்படிங்கிறாரு. ஓ வா 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 வா. உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதில்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர்கள் அவர்களை நடத்தி அவர்களை நீருற்றடியில் கொண்டு போய் விடுவார்கள். என் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் எல்லாம் உயர்த்தப்படும். அனுக்கிரக வருஷம்னு ஒன்று வந்துடுச்சுன்னா போற இடத்தெல்லாம் அனுக்கிரகம் உண்டாகும். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். மழையே ஆனாலும் அங்க ஒரு வழி இருக்கும் அப்படிங்கிறாரு. குறுக்க மலை அன்னைக்கு உள்ள வழி இருக்கும். ஹல்லேலூயா. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். இதோ அவர்கள் தூரத்தில் இருந்து வருவார்கள், இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் வருவார்கள், அவர்கள் சீத்தியம் தேசத்திலிருந்து வருவார்கள் என்கிறார். இப்ப பாருங்க 15வது வசனம் பாருங்க. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. குழந்தைய பார்க்குற மாதிரி. குழந்தைக்கு எப்படி அனுக்கிரக வருஷம் இருக்குது, அது வளரும் வரைக்கும் அதுக்கு அனுக்கிரக வருஷமா இருக்குது பாருங்க. அந்த மாதிரி ஒரு அனுக்கிரகம் தான் நான் உனக்கு காட்டுவேன் அப்படிங்கிறாரு. இதுல 20வது வசனம் பாருங்க. 19, 20. அப்பொழுது உன் வனாந்திரங்களும் உன் பாலிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும், உன்னை விழுங்கினவர்கள் தூரம் ஆவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அனுக்கிரக வருஷம்னு சொன்னா இந்த டிஸ்டர்பன்ஸே இல்லாம உன்னை நெருக்கினவங்களாம் தூரம் போயிடுவான். உனக்கு ஆள் இல்லாம உட்கார்ந்துட்டு இருந்த பத்தியா, இனி அதுல ஜனத்திரள் உள்ள வருவான். ஏற்கனவே இந்த மந்த் ஆண்டவர் இதை தான் டிக்ளேர் பண்ணாரு. ஜனம், பணம், கணம். எல்லாரும் சொல்லுங்க, ஜனம், பணம், கணம். 6வது வருஷமே உனக்கு ஒரு பெரிய அறுவடையை தருவேன். அது 3 வருஷத்தை உடைய பலரை தருங்கிறது என்ன? பணம். பணத்திரள். கம் ஆன், டிக்ளேர் இட் வித் மீ. பணத்திரள். ஹல்லேலூயா. இப்போ அடுத்து சொல்றாரு, ஆளே இல்லாத மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தல, இப்போ ஜனம் நெருக்கிட்டு நிற்கும். உன்னை விழுங்கணும்னு நினைச்சவன் தூரமா போயிடுவான் அப்படிங்கிறார். சிலதை கட் பண்ணி தூக்கி எறிகிறாரு, சிலதை உள்ள ஜாயின் பண்ணி விடுறாரு. அனுக்கிரக வருஷம்னு சொன்னா, தி இயர் ஆஃப் அக்செப்டன்ஸ்ன்னு சொன்னா, ஜூப்ளி இயர்னு சொன்னா, சிலது உள்ள வேகமா வரும், சிலது துண்டிக்கப்பட்டு வெளியில போகும். எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்ததெல்லாம் துண்டித்து வெளியில போகும், சிலது வேகமா உள்ள வரும். இது 20வது வருஷம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாருங்க. பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்கிற போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமா இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படி விலகியது என்று என் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். என்ன மாதிரியான நல்ல போராட்டம் தெரியுமா இது? ஏமா பிள்ளையே இல்லாத ஒருத்திக்கு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை எழுப்பி சொல்லுமா, ஏமா எனக்கு வேற பெட்ரூம் கொடுமா, இங்க எனக்கு ஒருவே நெருக்கடியா இருக்குமா, இன்னொரு வீட்டை கட்டுமா அப்படின்னு சொல்லுமா. ரிசீவ் இட். கம் ஆன், ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். பிள்ளையே இல்லாத ஒருத்திக்கு ஒரு போராட்டம் வரணும். என்னவா, எங்க 3-4 பிள்ளைகள் ஆகி போச்சுங்க, எல்லாம் இப்படியாங்க படுத்து கிடக்கிறது ஒரே ரூம்குள்ள. இன்னொரு ரூமை கேட்டுங்க, அங்க ஒரு ஏசியை போடுங்க. இந்த மாதிரி போராட்டத்துக்குள்ள போகுமா பாருங்க. சில நல்ல போராட்டங்கள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்க ஆபீஸ் நெருக்கடி தாங்காம பக்கத்துல பெரிய கிரவுண்டை பிடிக்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கடையில திரள் கூட்டம் நெருக்கத்தின் காரணமா இன்னும் ஸ்கொயர் ஃபீட் அதிகமான இடத்துக்கு மூவ் ஆக போறீங்க. பார்க்கிங் பிரச்சனையினால வேற இடத்துக்கு போக போறீங்க. ஐ டிக்ளேர், ஐ டிக்ரீ, திஸ் இஸ் த இயர் ஆஃப் அக்செப்டன்ஸ். அனுக்கிரக வருஷத்தை உங்க வாழ்க்கையில நான் டிக்ளேர் பண்றேன். ஹல்லேலூயா. பாருங்க. அப்போ 21வது வசனத்துல கிருபை நிமித்தமா கண்ணீரோட சில வார்த்தைகள் உண்டாக போகுது. கரெக்டா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் இதே நாள்ல இது உங்களுடைய பிரேயரா இருக்க போகுது. அடுத்த வருஷம் இதே நாள், அது இதே ஜூன் 12 இந்த ஏசாயா 49:21 கர்த்தருடைய தீர்க்கதரிசியா சொல்றேன். இந்த பிரேயர் இது மனம் நொந்ததுனால வந்த பிரேயர் இல்ல, மன நிறைவுனால
வந்த ஒரு ப்ரேயர் பாருங்க. இதுதான் அந்த அக்கா பண்ணுது. எப்படி பண்ணுது? அப்பொழுது நீ இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே, இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே, இவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள் என்று உன் இருதயத்திலே சொல்லுவாய். ஹல்லேலூயா. எப்படா இதெல்லாம் நடக்குது? தனித்து விடப்பட்டிருந்த மாதிரி இருந்தனே, இந்த வயிற்றுல ஒரு பிள்ளை பூச்சி வராதான்னு நான் காத்திருந்தேன். ஆனா இது பாருங்க, இது யார் வளர்த்தா? என்ன நடக்குது? அதுவா வளருது? யாரு பிறப்பிக்க செய்தாரு? எப்படி இது பிறந்தது? எப்படி இது வளர்ந்து? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ஒரு பிரேயரை பண்ணுவேன்னு சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா. ஆனந்த கண்ணீரோட ஒரு பிரேயர் அடுத்த வருஷம் இதே நாள்ல உங்களுக்கு உண்டா? இந்த வருஷத்துல இருந்து அது துவங்க, இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு அது ரிலீஸ் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. 22வது வசனம் பாருங்க. இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரை கொண்டு கொடுங்கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள், உன் குமாரத்திகள் தோள்களின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாய்கள் உன் கைத்தாயுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பது அப்பொழுது அறிந்து கொள்வாய். ஆமென். ஹல்லேலூயா. ராஜாவும் ராணியும் வந்து உன்னை வளர்ப்பாங்களா? அவங்க பிள்ளைய பல்லக்கில் தூக்கி வச்சு கொண்டு வருவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு கேள்வி இதுக்கு முன்னாடி எழுப்பினல்ல, நீ நன்றியின் பெருக்குனால ஒரு 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 ஆனந்த கண்ணீரோட ஒரு பிரேயர் பண்ண பத்தியா? யார் பெத்தா? யார் வளர்த்தா? நான் சொல்லுதேன். நீ பெப்ப ராஜாக்கள் உன் குமாரரையும் குமாரத்தையும் தூக்கி கொண்டு வருவாங்களாம். உன் பிள்ளைகளுடைய படிப்புக்கு ராஜாக்கள் செலவு பண்ணுவாங்களாம். வளர்த்திக்கென்று சில ராஜாக்கள் உன்னோட கை கோர்ப்பார்களாம். சொல்ல போனா இதுல ராஜா உன் முன்னாடி விழுந்து கிடப்பான்னு சொல்லியிருக்குது, உன் தூளை நக்குவான்னு சொல்லியிருக்குது. எப்பா, இதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாது பாருங்க. இதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாது. அனுக்கிரக வருஷம் டிக்ளேர் ஆனிச்சுன்னா ஏன்னா உங்க காலில் வந்து விழுவாமலே சொல்ல முடியாதுங்க. இன்றைக்கு சில பேருடைய காலை தொட்டா தான் சில வேலை நடக்குங்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்கன்னா, ஜூப்ளி இயர் உங்க வாழ்க்கையில துவங்கிச்சு. அவன் தன் காணியாட்சிக்கு திரும்ப கடவன் என்று எழுதியிருக்கிறது. அவன் தன் காணியாட்சிக்கு திரும்ப கடவன். இந்த ஏசாயா 49 முழுவதுமா வாசிங்க. இன்னும் ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை உங்க பேர்ல நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஏசாயா 61, அதாவது இந்த வசனத்தை தான், இந்த ஏசாயா 61 சொல்லப்பட்டிருக்கிற பகுதியை தான் எடுத்து என்ன பண்றாரு? இயேசு வாசிக்கிறாரு. லூக்கால இயேசு என்ன பண்றாரு? இந்த 61 எடுத்து தான் வாசிக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அப்படிங்கிற வசனம் 1வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய தேவனாகிய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரின் அபிஷேகம் பண்ணினாருங்கிறதெல்லாம் வாசிட்டு சொல்றாரு. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் அப்படின்னு இந்த வசனம் முடியல பாருங்களேன். இந்த அனுக்கிரக வருஷத்தை கொடுத்ததான எக்ஸ்பிளனேஷனை பின்னாடியே சொல்லிட்டு இருக்குது. இந்த அனுக்கிரக வருஷம்னா என்ன? அந்த துயரப்பட்ட தேவனுடைய நீதியை சரிகட்டும் நாள அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பின்னாடி சொல்லுது பாருங்க. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைரியத்தையும் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது. என்ன பிரதர் என்ன சொல்ல வரீங்க அப்படின்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது. எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது அனுக்கிரக வருஷத்துலங்கிறதான் சொல்ல வரார். புரியுதா உங்களுக்கு? எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆக போதும். என்னவா? துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பல் இருந்ததுன்னா சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அனுக்கிரக வருஷம் டிக்ளேர் ஆகும்போது இதுதான் நடக்குமா? எல்லா ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் ஆகுமா? ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை உண்டாகுமா? ஆமென். துயரப்பட்டவர்களுக்கு என்ன நடக்க போதா? சாம்பலுக்கு பதிலா சிங்காரம் உண்டாக போதான். துயரத்துக்கு பதிலா ஆனந்தம் உண்டாக போதான். அங்கங்க நடந்துகிட்டே இருக்கிற நீங்க நட்டப்பட்டவர்களா இருக்க போறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது வசனம் பாருங்க. அவர்கள் நெடுங்காலமாய் வாளாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். கமான், ரிசீவ் இட். புதுசா கட்ட போறோம்னு சொல்லுங்க. புதுசா கட்ட போறேன். மறுஜாதியாரம் நின்று உங்களுக்கு வேலை செய்வாங்கன்னு 5வது வசனம் சொல்லுது.
நீயோ கர்த்தருடைய ஆசாரியன் என்று சொல்லப்படுவீர்கள். கர்த்தருடைய ஆசாரியன் உள்ள பெனிஃபிட்டை நான் வர்ற வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த அனுக்கிரக வருஷத்தை இன்னையிலிருந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. 6வது வசனத்திலிருந்து நான் அடுத்த மீட்டிங்கில் நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுறேன். உண்மையில சொல்லட்டா, இதெல்லாம் மந்த்லி மீட்டிங்கில் விட்டு இறக்கி ஊற்றி மியூசிக்கோட விட்டு கொல்லுன்னு கொல்ல வேண்டிய வார்த்தைகள் பாருங்க. ஸோ அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மந்த்லி மீட்டிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க. எதற்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் பாருங்க. காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. சில விஷயத்திற்காக காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. நின்று பிடிக்கணும், பார்க்குற வரைக்கும் விடக்கூடாது. இதில் ஒன்று இன்னைக்கு நடந்தே ஆகணும், நடக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிறதுல தீவிரம் வரைக்கும் பாருங்க. ஸோ டோன்ட் மிஸ் த மந்த்லி மீட்டிங்ஸ். நீங்கள் தூரமாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, பிரயாசப்பட்டு வாங்க. இதெல்லாம் அப்படி நம்ம டெலிவர் பண்ணக்கூடிய வார்த்தைகள். இதெல்லாம் ஒரு 6 வாரத்தோட 4 ஜனங்களோட கூடி விசில போட்டு கொண்டாடி ரிசீவ் பண்ணும்போது அதோடைய மகிமை வேற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பாவம், ஐயோ பாவம், வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒத்தையும் சத்தியமாக விசில் அடிச்சுட்டு நல்லாவா இருக்குது அதெல்லாம். ஸோ நான் முதல்ல இருந்து சொல்கிறேன், எனக்கு இந்த கூகுள் மீட்டிங்கில் திருப்தியே கிடையாது. யூடியூப்ஸில் நான் போடுறதை பற்றி எனக்கு திருப்தியே கிடையாது. ஆனால் வேறு வழி இல்லை, இப்படி ஒரு டேஸ்ட் ஃபுட் இருக்குங்கிறத தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு ஆடு மாதிரி தான் இதை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ டோன்ட் மிஸ் த மந்த்லி ப்ரோக்ராம். அகைன் அண்ட் அகைன் ஐ டிக்ளேர் தி இயர் ஆஃப் அக்செப்டன்ஸ். உங்களுக்கு தெரியுமா, யோசேப்புக்கு பார்த்தா முதல்ல என்ன ஆகுது, கர்த்தர் ஒரு அக்செப்டன்ஸ் இயர் உனக்கு துவங்க போகுதுடா அப்படின்னு சொல்கிறார். அக்செப்டன்ஸ் இயர் துவங்க போகுதுடா அப்படின்னு சொல்கிறார். பார்த்தா என்ன அக்செப்டன்ஸ் இயரு, எல்லாரும் உன்னை வணங்கியிருப்பாங்க. இதில் சொல்லியிருக்கு இல்லையா, ராஜாக்கள்லாம் தூளை நக்குவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி உன் தாய் தகப்பன்லாம் கூட உனக்கு பவ் பண்ணி நிற்பாங்க, உனக்கு குனிஞ்சு நிற்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்செப்டன்ஸ் இயர் ஆண்டவர் சொல்கிறார். உனக்கு ஒரு அனுக்கிரக வருஷம் உனக்கு உண்டாக போகுது அப்படின்னு. அப்போ பார்த்தா அதுக்கு அகைன்ஸ்டாக நடக்குது. சகோதரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, குடிக்குள்ள தூக்கி போடுறாங்க. குடிக்குள்ள தூக்கி போட்டாங்கன்னா என்ன, வாங்க பொண்ணே பூவேன்னு சொல்லி தாலாட்டு பாடியாக தூக்கி போட்டிருப்பான். 4 வப்பு வச்சு என்ன பண்ணியிருப்பான், அடித்து சட்டையெல்லாம் பிழிச்சு கிழிச்சு முதுகு தோலெல்லாம் உரிச்சு மிதிச்சு தள்ளியிருப்பான் பாருங்க. கையை காலை கெட்டி எவ்வளவு கொடூரமான தாக்குதல் நடத்த முடியுமோ அப்படி தான் என்ன பண்ணுவான், குடிக்குள்ள தூக்கி போட்டிருப்பான். சாஃப்டாலாம் டீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. போய் அடிமையாக விற்கப்பட்டு போகிறான். அங்கே பார்த்தா ஒரு அம்மா தேவையில்லாத அக்யூஸ் பண்ணி அவனுக்கு கேஸ் கொடுத்து உள்ளே தூக்கி வைக்க பாருங்க. பொம்பளை கேஸில் மாட்டினா சும்மையாக விட்டுருப்பான். யோசிச்சு பாருங்க. யோசிப்பு ஐயா ராஜா வாங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம், இந்த அந்த அம்மா அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க, நீங்கள் அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நீதிமன்றம்லாம் வச்சு இப்போது நம்ம கோட்டால் அவர்களே அப்படின்னு கை நீட்டிலாம் பேசியிருக்கீங்க. உண்மையான கோட்டில் அப்படிலாம் நடக்காது, நான் பார்த்துருக்கேன். ஜட்ஜு உட்காந்துருப்பாரு, ஒரு பயிலும் மூச்சு காட்ட மாட்டான். இங்கே இப்போ படத்தில் வர மாதிரி டிஆர் பேசுகிற மாதிரிலாம் தூக்கி விட்டுலாம் ஒருத்தனும் பேச முடியாது. வெளுத்து வெளியே பற்றி விட்டுருவான். அவங்கெல்லாம் ரொம்ப மரியாதையாக நடத்துவாங்க. அக்யூஸ் எல்லாம் ரொம்ப கேவலமாக நடத்துவாங்க. ஜட்ஜெல்லாம் வேற லெவலில் இருப்பார். இந்த யோசேப்பின் காலத்துலலாம் அப்படி கிடையாது பாருங்க. 4 இழுப்பு செவுட்டோட வச்சு என்ன பண்ணுவான், அவமானப்படுத்தி அடிச்சு தான் இழுத்துட்டு போய் ஜெயிலில் தள்ளியிருப்பாங்க பாருங்க. ஆனால் ஒரு அக்செப்டன்ஸ் இயர் ஒரு நாள் அவனுக்கு ஸ்டார்ட் ஆனிச்சு பாருங்களேன். வேதம் சொல்லுது, அவன் வஸ்திரம் மாற்றி முகசவரம் பண்ணி ராஜாவுக்கு முன்பதாக இப்போ நின்னான். நான் இப்போ உங்களுக்கு அதை தான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அக்செப்டன்ஸ் இயரை தான் நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஆதியாகமம் 41 பாருங்க. ஆதியாகமம் 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். எல்லாம் சொல்லுங்க, தீவிரமாய். என்றைக்கு இயர் டிக்ளேர் ஆயிடுச்சோ, எப்போ இயர் டிக்ளேர் ஆயிடுச்சோ அப்பவே ஒரு தீவிரமான காரியம் உங்க வாழ்க்கையில செயல்பட போகுது. அப்பவே தீவிரமாய் சில காரியங்கள் உடனடியா ஒரு ரிலீஸ் உண்டாக போகுது. ஹல்லேலூயா. உடனடியா, எல்லாரும் சொல்லுங்க, உடனடியா தீவிரமா ஒரு ரிலீஸ் உண்டாக போகுது. கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து ஆளே பியூட்டிஃபுல்லா மாறிட்டான். பார்வோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். பார்வோன் அந்த சொப்பனத்திற்கு என்ன பண்றான், வழக்கம் கொடுக்குறான் பாருங்க. 40. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னில் நான் பெரியவனாய் இருப்பேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதுக்கு முன்னே அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திர மோதிரத்தை கலற்றியதையுமே யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்தில். இயர் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா
வர வேண்டியதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஜனம் பணம் கணம் எல்லாம் சொல்லுங்க. ஜனம் பணம் கணம் எப்படி கொண்டு வந்து எப்படி முடிச்ச மத்தியலா அங்கதான் நீங்க சமாளிப்ப புரிஞ்சுக்கணும். இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வேலை செய்யட்டும். சமாளிக்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ள வேலை செய்யட்டும். எங்க மந்த்லி தீமை மாத்தி எங்கேயோ ஆண்டவர் கொண்டு போயிடுவாரோ அப்படின்னு யோசிச்சா கூட எப்படி கொண்டு வந்து நிப்பாட்டின பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் நீங்க தனியாக கவனிக்கணும். நம்மள என்ன ஆகுது? ஜனம் கணம் பணம் அனுக்கிரக வருஷம் டிக்ளர் ஆகும்போது பார்த்தா எல்லாம் ஒன்று போல அவனை தேடி ஓடி வருது பாருங்க. கையில் போட்டிருந்த முத்திர மோதத்தை கழட்டி போடுறான், ட்ரெஸ்ஸை மாத்துதான், மேக்கப்பு தான், புது வீடு புது காரு, யோசேப்பு கலக்கிற அப்படிங்கிற மாதிரி ஆகுது பாருங்க. கலக்கிற யோசேப்பு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிற்குது. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. உடனடியாக சொல்லுங்க. முதல்ல சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலை. ஸோ இதை கண்டினியூ பண்ண போறேன் வர சனிக்கிழமையில. ஸோ இந்த விதைக்கிற டைம் இது. இப்போதானே பிரதர் சோவிங்க வேண்டாம் இந்த வருஷத்துலேருந்து அறுவடைன்னு சொன்னீங்க. நான் சொன்னது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அறுவடை. ஸோ இந்த வார்த்தைக்கான விதையை நீங்கள் விதைக்கலாம் பாருங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மோரபா 3 வருஷத்திற்கான அறுவடை. மோரா சத்தாக்கா பாட இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு டெலிவரன்ஸ். தேங்க்யூ லார்ட் ஃபாதர். கட்டுண்டவர்களுக்கு விடுதலை என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்துல பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து ஜனங்கள் மீட்கப்படுவார்கள். சொப்பனம் காண்பது போல இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. நைட்டு தூங்கி காலையில் எந்திரிக்கிற போது ஒரு கனவு கண்ட மாதிரி இருக்குதுங்க அப்படிங்கிற அளவுக்கான விடுதலையை நான் டிக்ளேர் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு ஒண்ணுமே புரியலையே. பிள்ளை பெற்று அது வளர்ந்து அந்த நெருக்கடியில ஒரு பிள்ளை எழுப்பி, ஏமா எனக்கு வேற ரூம் வேணுமா, எனக்கு இது ரொம்ப டைட்டா இருக்குமா, நெருக்கடிப்படுத்துறாங்க, அவன் தம்பி என்னை மிதிக்கான், அக்கா என்னை கொத்துதா அப்படிங்கிற ஒரு போராட்டத்திற்குள்ள பிள்ளை இல்லாதவளுக்கு இப்படிலாம் பிள்ளைகளினால ஒரு போராட்டம் வந்ததுன்னா எப்படி இருக்குமோ, இது எப்படா நடந்தது, ஒரு கனவு மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுடைய காரியங்கள் மாறட்டும் டாடி. இவங்க வீடு கட்டுற விஷயமும், இவங்க சொந்த வீடு கட்டுற விஷயமும், பிள்ளை இருக்கிற விஷயத்திலையும், தொழில் விஷயத்திலையும், குடும்ப விஷயத்திலையும், தகப்பனே இது எப்படி நடந்துச்சு, இதெல்லாம் மாறவே மாறாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இது என்னை அப்படியே சிறையிருப்புக்குள்ளேயே வச்சிருந்தா நான் நினைச்சேன். எப்படி இந்த விடுதலை நடந்தது? சொப்பனம் காண்பது போல இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவரீர் அதாவே அனுக்கிரக வருஷம்னு வந்துட்டுனா அந்த வருஷம் முழுவதும் நீங்க கூட இருப்பீங்க டாடி. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அனுக்கிரக வருஷம்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க கூட இருக்க போறீங்க டாடி. மேய்ச்சலை கண்டடைவார்கள் என்று எழுதியிருக்கிறது டாடி. மேய்ச்சல் உண்டாகட்டும், மேய்ச்சல் உண்டாகட்டும், மேய்ச்சல் உண்டாகட்டும் டாடி, மேய்ச்சல் உண்டாகட்டும். இதுவரை இல்லாத ஒரு அறுவடைகள் உண்டாகட்டும். விதைத்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ லார்ட் ஃபாதர். பெரிய அறுவடை, ஜனம் பணம் கணம் எல்லாவற்றிலும் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக ஸ்பெஷலாக ஜெபிக்கிறேன் டாடி. ஜனம் பணம் கணம் எல்லாவற்றிலும் விருத்தி உண்டாகும். தொழில்துறையில் இருக்கிறவங்க, வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் சப்போர்ட்டிவான ஆட்களை சப்ளை பண்ணுங்க டாடி. இந்த அனுக்கிற வருஷம் அப்படிதான் சொல்லுது. அவன் தன் காணியாட்சிக்கு திரும்ப கடவுள். என்னென்ன ப்ரொமோஷன்ல எந்தெந்த வருஷத்துல உட்கார்ந்துருக்கணும் அதெல்லாம் டபுள் ப்ரொமோஷனா வரட்டும் டாடி. அவங்க கையில எல்லா அரியர்ஸும் பெண்டிங்கும் கிளியர் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால். தேங்க்யூ லார்ட் ஃபாதர், தேங்க்யூ லார்ட் ஃபாதர். மோரபா ஷட்டகம் படரதலவா. சட்ட சிக்கல் எல்லாவற்றையும் நீர் நிவர்த்தி பண்ணுகிறீர். நன்றி டாடி. இது ஜூப்ளி, இது ஜூப்ளி, இது ஜூப்ளி. எந்த சட்டமும் எந்த பிரமாணமும் இதுல வேலை செய்யாது. இந்த 6ஆம் வருஷம் உண்டாகிற அறுவடை அடுத்த வருஷம் விதைத்து சாப்பிட்ற வரைக்கும் தேவரீர் நீர் போஷிக்கிறீர். தேங்க்யூ லார்ட் ஃபாதர். நீங்களே ஃபுல்லா டேக் கேர் பண்றீங்க, பாதுகாக்கிறீங்க. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எல்லா விதைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். எப்படி விதைத்தவன் இரவுல தூங்கி காலையில எந்திரிக்கும் போது அவனை அறியாத விதத்துல இது முளைக்கட்டும். அப்படி ஒரு திரள் அறுவடை உண்டாகட்டும். அனுக்கிரக வருஷத்துல நீர் கொடுக்கிற அறுவடை ஹல்லேலூயா வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுக்கிற அளவுக்கு இருப்பதா இயேசுவின் நாமத்தினால் கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குடிக்கி சரிந்து விடும்படியாய் மனிதர்கள் உங்கள் மடியில வந்து போடுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. வார்த்தை 100% நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென், ஆமென்.